என்ன முன்னேற்றம்ப்பா முன்னேற்றம். இவ்வளவு மோசமான தீய ஆட்சி இருக்காது. நீங்க இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேக் இட் ஃப்ரம் மீ, குறைஞ்சது 15 குறுநில மன்னர்கள் ஜெயிலுக்கு போவாங்க. மே மாசம் 26 மே மாசத்துக்கு அப்புறம் பாரத் மாதா கி பாட்டு போடு கொஞ்சம். பாரத் மாதா கி அரவணைக்க தெரிந்தவர், தீவ வலிமை கொண்டவர், தேசிய உணர்வு கொண்டவர். களத்தில் நைனார், களத்தில் நைனார், களத்தில் நைனார், களத்தில் நைனார். தேசிய அரசியல் பயின்றவர், அமித்ஷாவிடம் அன்பு கொண்டவர். மோடிக்காக வந்தவர், மக்கள் மனதை வென்றவர். மோடிக்காக வந்தவர், மக்கள் மனதை வென்றவர். களத்தில் நைனார், 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 களத்தில் நைனார். என்பது வெற்றியின் வழி. தலைவர் எப்பொழுதுமே தலைவர் அவர்கள் வந்துவிட்டார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சியை நீக்க வேண்டியதன் அவசியத்திற்கு இன்னும் ஒரு பிரச்சனையை உங்கள் முன்பாக வைத்துவிட்டு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இங்கு உரையாற்ற இருக்கிறார்கள். நண்பர்களே, பாரத் மாதா கி எல்லாரும் நம்ம கையில இருக்கக்கூடிய கொடியை தூக்கி பிடிச்சு ஒரு நிமிஷம் கோஷம் போட்டு திரும்ப கொடியை கீழே இறக்கணும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அண்ணா வாங்கண்ணா, எங்கண்ணா அண்ணா, அண்ணா நைனா அண்ணா, நைனா அண்ணா நீங்க இங்க வாங்க, நீங்க வாங்க வந்து ஒரு கும்பிட போட்டு போயிருங்க. எத்தனை பாரத் மாதா கி சொல்றது? பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி வெல்லும் வெல்லும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும். விரட்டி அடிப்போம், திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். ஸ்டாலின் ஆட்சியை விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். ஊழல் ஆட்சியை விரட்டி அடிப்போம். நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் வந்துவிட்டார்கள். நண்பர்களே, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பிரிவினைவாத ஆட்சி, இந்த தேச விரோத ஆட்சி நீக்கப்பட வேண்டும். நேற்றைக்கு நம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகார்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பீகார் மக்களை கேலி செய்கிறார்கள், இழிவாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு தமிழக மக்களை கேலி பேசிட்டார். தமிழக மக்கள் அந்த மாதிரி செய்யறாங்கன்னு பிரதமர் சொல்லிட்டாருன்னு பச்சை பொய் ஸ்டாலின் சொல்லி இருக்கார். இதுக்கு நாம சரியான அடி கொடுக்கணுமா வேண்டாமா? ஏன்னா உங்க திமுக எம்பி பார்லிமெண்ட்ல அது யாரு, செந்தில் குமாரா, தர்மபுரி எம்பியா இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு? வட மாநிலத்தவர்கள் கோமயம் குடிக்கிறவன், மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் அப்படின்னு பேசினாரா பேசலையா? சரி, இந்த பொன்முடி போன்றவர்கள் என்ன பேசுறாங்க? அவன் பானிபூரி விற்கத்தான் லாயக்கு அப்படின்னு பேசுறாங்க. ஆக திமுக காரங்க பேசினாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா துரைமுருகன் மூத்த தலைவர், அவர் எவ்வளவு கொச்சையா பேசி இருக்கார் தெரியுமா? வட மாநிலத்தவர்கள் பெண்கள் 10 ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பேசின துரைமுருகனை போடா வெளியிலன்னு சொன்னாரா ஸ்டாலின்? சொல்லல இல்ல. அப்ப நீ பிரிவினைவாதி தானே. பீகார் மக்களை
வட இந்திய மக்களை இழிவா பேசுற கட்சி தானே திமுக. ஆகவே நண்பர்களே, இந்த பிரிவினைவாத தேச விரோத ஸ்டாலின் ஆட்சி நீக்கப்பட வேண்டும். அதற்காக தான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு உங்களுடைய மேலான ஆதரவை தரணும். அது மட்டுமில்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 மாசம் தினந்தோறும் வாக்காளர்களை சந்திக்கணும். இந்த தீய சக்தி திமுகவை தூக்கி எறியணும்னு செய்வோமா? செய்வோமா? நன்றி. அடுத்ததாக முன்னாள் அருமைக்குரிய மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் அண்ணன் உரையாற்றுவார்கள். வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் சட்டமன்றம் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் மாபெரும் மக்கள் சந்திப்புக்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள தமிழகத்தின் எழுச்சி நாயகன், பாசமிகு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமையண்ணன் மாநில தலைவர் திருமிகு நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நல்ல கருத்துக்களை வழங்கி அமர்ந்துள்ள டெல்டா நாயகன் அன்பு சகோதரர் கருப்பு எம் முருகானந்தம் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அன்பு சோர தங்க கண்ணடி அவர்களே, உங்களுக்கு நல்ல அரிய கருத்துக்களை இந்த ஆட்சியை முற்றிலும் அகற்றிட வேண்டும் என்று சிறப்பாக எங்கு பார்த்தாலும் இந்த ஸ்டாலின் அரசை எப்படியெல்லாம் போய் சொல்லி விடியல் தர போறேன் என்று விடியாட்சி நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆட்சியை தமிழகத்தில் அகற்றிட வேண்டும் என்று சிறப்புரையாற்றி அமர்ந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள கூட்டணி கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளே மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, பத்திரிகை நிருபர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னதே போல, பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து இந்த ஆட்சி செய்து கொண்ட அலங்கோல ஆட்சியை அகற்றிட வேண்டும். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதே போல கல்லூரி படிக்கும் பிள்ளைகள்லேருந்து, அதுவும் 1வது படிக்க குழந்தைகள்லேருந்து கல்லூரி படிக்கும் பிள்ளைகள் வரைக்கும் எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை பொருள் தான். இன்றைக்கு முற்றிலும் பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. ஏனென்றால் இந்த ஆட்சியினுடைய நிலைமை, அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலே குடும்பம், அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நாட்டு மக்களை பற்றி சிந்திக்க கூடாதவர்தான் இவர்கள் ஸ்டாலினுடைய ஆட்சி. இந்த இந்தியாவினுடைய தொலைநோக்கு பார்வையோடு மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் அணு விஞ்ஞானியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் பொக்ரானிலே அணுகுண்டை வெடித்ததன் காரணமாக உலக நாடுகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டது. இன்றைக்கு இந்தியாவின் ஒரு வல்லரசு நாடாக உருவாவதற்கு இன்னைக்கு துணை போயிட்டு இருக்கிறார்கள். அந்த வெடிகுண்டு வெடித்ததன் காரணமாக சாட்டலைட் செயற்கோள்களும் தெரியாமலே அந்த அணுகுண்டு வெடிக்கப்பட்டது.
உலக நாடுகள் அன்றைக்கு தான் உணர்ந்தது இந்தியா வல்லரசு என்பதை பசை சாற்றிய பாகிஸ்தானை கார்கில் போரில் பாகிஸ்தானை விரட்டி அடித்து அன்றைக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் தான் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். இப்படியெல்லாம் பாரத பிரதமர் மக்களை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடையெல்லாம் சுற்றி வருகிறார் என்று காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்களெல்லாம் சொன்னார்கள். அவர்கள் நாட்டை காட்டிக் கொடுப்பவர்கள். இன்றைக்கு இந்தியாவினுடைய உலக நாடு போற்றும் வகையில் நாடு முழுவதும் சுற்றி வந்து அந்த உலக நாடுகள் நட்பு நாடுகளாக்கி நம்முடைய எதிரி நாடுகளுக்கு சிம்ம சொப்பனப்பாக விளங்குவர் தான் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். நீங்க இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு தேச விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசை முற்றிலும் அகற்றிட வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நெல்லையின் மைந்தன், நெல்லை என்ற பெயருக்கு சொந்ததினான் தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஏழை விவசாயிகள் நெல்லால் படுகின்ற அத்தனை அவலங்களையும் துயர் துடைப்பதற்காக வந்து மாண்புமிகு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் வந்த பிறகும் கூட உடனே துணை முதல்வர் வந்தார். அதன் பிறகும் சீர்கெட்டு போய் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் இருந்த பொழுது இந்த நெல்லையின் நாயகன் தஞ்சையினுடைய ஏழை விவசாயிகளுடைய நெல்லை பார்க்க வந்ததனால் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமே இன்றைக்கு ஏழை விவசாயிகளுடைய நெல்லை வாங்கிக் கொண்டு இருக்கின்றது. அதற்கு காரணமான நெல்லை மைந்தன் இதோ உங்களிடையே உரையாற்றுவார். தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுகின்ற இந்த எழுச்சி பயணத்தின் கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கழக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், ஐஜேகே, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாவட்ட தலைவர் தங்க கண்ணடி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் பாரதி மோகன், மாவட்ட செயலாளர் அண்ணன் ரத்னசாமி, பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல, இந்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் போராடுகின்ற குரல் கொடுக்கின்ற தர்ம போராளி ஹெச் ராஜா அவர்கள், இந்த தமிழனின் எழுச்சி பயணத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், லோகநாதன், கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் தலைவர் தர்மராஜ், தஞ்சை இளங்கோ மற்றும் லோகநாதன் உள்பட்ட மகா சுசீந்திரன் உள்பட்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஐஜேகே மாவட்ட செயலாளர் சிமியோன், தமிழ் மாநில காங்கிரஸ் PS சங்கர், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் மாதவன் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் சாக்கோட்டை சதீஷ் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் PL அண்ணாமலை அவர்கள், ஜீவா சிவகுமார் அவர்கள், பண்ணவயல் இளங்கோ அவர்கள், பொதுச் செயலாளர்கள் செல்வராஜ், வேத செல்வம், என் மல்லிகா உள்ளிட்ட ஒன்றிய தலைவர்கள், கும்பகோணம் காத்தியாயினி உள்பட்ட குடந்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சாமி நமது ராமநாதன் அவர்கள் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய
டெல்டா மண்டல செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள், நமது தமிழரசன் அவர்கள், வீர செந்தில் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு, முன்னாள் நகர்மன்ற தலைவர் எனது பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய ரதிமீனா சேகர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கும்பகோணம் என்று சொன்னாலே கோயில்கள் நகரம், கூடல் நகரம் என்று சொன்னால் மதுரை. ஆனால் 3 நகரங்களிலும் மதுரை, கும்பகோணம், காஞ்சி, இந்த 3 நகரங்களிலும் கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரமாக, இந்திய நாட்டினுடைய கலாச்சாரங்கள் மிகுந்த நகரமாக, இந்த கோயில்கள் நகரமாக இருக்கின்ற கும்பகோணம் இன்றைக்கு தென்படுகிறது. ராஜராஜன் சோழனுக்கும் காவிரி தாய்க்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மராட்டிய மன்னர்களும் பெரும்பிடுகு முத்தையர்களும் சோழர்களும் தலைநகரமாக கொண்டு ஆண்ட இந்த பூமி, இந்த புண்ணிய பூமி, இது கும்பகோணம் பூமி என்று சொன்னால் மகாமகம் நடத்துகின்ற பூமி. மகாமகத்தை நடத்தியதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கும்பகோணத்தில் மகாமகம் நடைபெறும். 2028 மகாமகம் நடைபெறப் போகிறது. அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயகத்தினுடைய கூட்டணியுடைய ஆட்சி இருக்கும் பொழுதுதான் நடைபெறும். நமது மாவட்ட தலைவர் தங்க கண்ணடி சொன்னார், 1968 ஆண்டு மகாமகம் நடைபெற்றது. பிறகு 80ஆம் ஆண்டு நடைபெற்றது. பிறகு 92ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை நடத்தி காட்டினார்கள். 2004 புரட்சி தலைவி அம்மா அவர்களே நடத்தி காட்டினார்கள். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையிலே ஒரு பொதுக்குழு கூட்டியது. அந்த பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் எப்பொழுதெல்லாம் பொதுக்குழு மதுரையிலே நடைபெறுகிறதோ அப்பொழுது திமுக ஆட்சிக்கு வராது என்று அறுத்த ஒரு சென்டிமெண்ட். அதே போலதான் 2028 கும்பகோணம் மகாமகம் நடைபெறப் போகிறது. ஆனால் சென்டிமெண்ட் அந்த திமுக ஆட்சியில் இருக்காது, மக்கள் விரோத திமுக ஆட்சியில் இருக்காது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இப்படிப்பட்ட புண்ணியமான ஊரில் திமுகவினர் எவ்வளவு அராஜகம் பண்ணுகிறார் என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலமாக இப்பொழுது உங்கள் கண் முன்னாலே பார்க்கலாம். வீடியோ போடு. சங்க காலம் தொடங்கி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்கி வந்த தஞ்சாவூரில் இன்று திமுக என்னும் விஷக்கலை வளர்ந்திருக்கிறது. தஞ்சை மக்களின் உயிரிலும் உணர்விலும் கலந்தது விவசாயம். இப்படி விவசாயத்தை அளவில்லாமல் நேசிக்கும் இந்த மக்களுக்கு திமுக அரசாங்கம் கொடுத்த பரிசு என்னவோ வலியும் வேதனையும் தான். கடனை உடனே வாங்கிதான் சார் விவசாயம் பண்ணணும். நான் எப்படி போயிருச்சு சார், என்ன சார் பண்றது? நானும் டெல்டாக்காரன் தான் என்ற முகமூடியை முதல்வர் எத்தனை முறை மாட்டிக்கொண்டாலும் அவரின் செயல்கள் என்றுமே டெல்டாவின் அழிவுக்கே அஸ்திவாரம் இடுகிறது. படுதா இல்ல, உங்களுக்கு தாருப்பாய் இல்ல, சாக்கு இல்ல, எதுவுமே இல்லாம நீங்க டிபிசி வச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்னதான் செய்யுது? மழையால் இந்த முறையும் தஞ்சை மாவட்டத்தின் நெற்பயிர்கள் சேதமடைய போகிறது என்பது முன்கூட்டியே தெரிந்திருந்தும் முதல்வர் கோட்டையின் மதில் மேல் நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்தார். அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த காவிரி படுகை பகுதி புறாமே எங்களோட உழைப்பு வீணா போயிடுச்சு. இனியும் இந்த கையாலாகாத திமுக அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று விவசாயிகள் தாங்களே போராடி நெல் பயிர்களை அறுவடை செய்து கொள்முதல் செய்ய கொண்டு வந்தால் அங்கும் லஞ்சவெறி பிடித்த ஓநாய்கள் விவசாயிகளின் ரத்தத்தை உறிஞ்சுவது போல மூட்டைக்கு 40 ரூபாய் கொடுத்தால் தான் கொள்முதல் செய்வோம் என்கிறார்கள். ஊழல்னா அது பாத்தீங்கன்னா மூட்டைக்கு 40 ரூபாய் அது இதுன்னு வாங்கிட்டு தானே இருக்காங்க. கொண்டு வரும் நெல்களை பாதுகாக்க கூடோன்கள் இல்லை, நெல் மூட்டைகளை மூட தார்பாய் இல்லை. நெல்லு கொள்முதல் பண்ண முடியல. ஒரு குடோன் கட்டுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஆனால் வேளாண் பட்ஜெட்டில் குடோன்களுக்கு 20 கோடி, தார்பாய்களுக்கு 5 கோடி நிதி ஒதுக்கியுள்ளோம் என்று சொன்னீங்களே, அது எங்கே? உணவுத்துறை அமைச்சர் 2023 ஜனவரியில் என்ன சொன்னார் என்று கேளுங்கள். 103 இடங்கள்ல திறந்த வெளி சேமிப்பு கிடங்கு 238 கோடி ரூபாய் ஒதுக்கி இங்க வேலை நடந்துட்டு இருக்கு. தமிழகத்தில் 20 இடங்கள் நடக்குது. இனிமேல் அங்க திறந்த வெளி சேமிப்பு கிடங்கே இருக்காது. இதில் கொடுமை என்னவென்றால் விவசாயிகள் படும் இன்னல்களையும் துயரங்களையும் அனுதினமும் வடிக்கும் கண்ணீரையும் நேரில் வந்து பார்க்க முதல்வருக்கு நேரமில்லை. ஆனால் புதிதாக வெளிவரும் சினிமா படங்களை முதல் ஆளாக பார்த்து விமர்சனம் எழுதுவதற்கு மட்டும் நேரம் இருக்கிறது. விவசாயிகளின் வலிகளை புரிந்த நமது மாநில தலைவர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து நம் தஞ்சை விவசாயிகளுடன் தோளோடு தோளாக நின்றார்.
இதுதான் மக்களை நேசிக்கும் தலைவருக்கும் குடும்பத்தை மட்டும் நேசிக்கும் தலைவருக்கும் உள்ள வித்தியாசம். இதே மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் உயர்கல்வித்துறை அமைச்சர். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் உயர்கல்வியை உயர்த்த துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பதுதான் உண்மை. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களிடம் அவதூறாகவும் சாதிய ரீதியாகவும் பேசிய பேராசிரியரை கண்டித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தியதால் கல்லூரி காலவரையறையின்றி மூடப்பட்டது. தஞ்சை கல்லூரியில் பயிலும் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றியுள்ள பல பகுதிகளுக்கு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை தான் எல்லாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தஞ்சாவூர் மருத்துவமனையை என்ன லட்சணத்தில் இந்த திமுக அரசு வைத்திருக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள உணவகத்தில் வாங்கிய உணவில் பள்ளி இருந்ததால் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அரசு மருத்துவமனையில் கடந்த 2 நாட்களாக இரவில் மின்சாரம் இல்லாததால் மருத்துவமனை இருளில் மூழ்கியது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கான ஸ்கேன் பரிசோதனை மையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்குறுதிகள் என்ற பெயரில் பல பொய்களை தஞ்சாவூருக்கு அள்ளி எறிந்தது திமுக அரசு. ஒவ்வொரு ஊராட்சியிலும் தானிய களஞ்சியங்கள் அமைக்கப்படும். மாரியம்மன் கோவில் ஏரி பாசன திட்டம், தஞ்சாவூர் கல்லணை சுற்றுப்பகுதியில் நீரோட்ட பாதையை சுத்தம் செய்வது, இதில் ஒன்றை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. ஆனால் திமுகவின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் தெய்வீக பூமியான தஞ்சாவூரை மீட்க தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம். வரும் தேர்தலில் தீய சக்தி திமுகவை விரட்டி அடிப்போம். இந்த வீடியோ எல்லாம் நல்லா பார்த்துட்டீங்களா? இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டீங்களா? அதாவது தஞ்சாவூர்னு சொன்னாலே டெல்டா காரன் தான் சொல்லுவாங்க. நம்ம முதலமைச்சர் அப்படிதான் சொல்வார், நான் டெல்டா காரன். அது தேர்தலில் பார்த்துக்கலாம். 2026 பார்த்துக்கலாம். சரி, இப்போ வந்த உடனே நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் இந்த பச்சை துண்டை தோல்ல போட சொன்னாங்க. ஏன்னா இது விவசாயிகளுடைய சின்னமா இருக்கிறது பச்சை துண்டு. தஞ்சை மாவட்டம் விவசாயிகளுடைய புண்ணிய பூமி. ஆனா இந்த பூமியில பிறந்தவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பெருமையா எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க, நான் டெல்டா காரன். ஆனா 6,31,000 ஏக்கர் நெல் பயிரிடப்பட்டது. 6,31,000 ஏக்கர் நெல் பயிரிடப்பட்டது. ஜூன் 1ஆம் தேதி நடப்பட்டது. செப்டம்பர் 5ஆம் தேதி அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த நெல்களை கொள்முதல் செய்ய வேண்டும். ஆனால் எல்லா கொள்முதல் நிலையங்களும் ஒன்று கூட அரசாங்கத்தின் சார்பில் இல்லை என்பதுதான் உண்மை. அதைத்தான் ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்கிறார் முதலமைச்சர், நான் டெல்டா காரன். ஆனால் இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா பயிரும் முளைச்சிருக்கு. அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் பண்ணுவதற்கு டிபிசி நிலையங்கள் கிடையாது. டிபிசி நிலையங்களுக்கு வாடகை கொடுக்கப்படுவதே விவசாயிகளிடமிருந்து வாங்குகிறார்கள். இவர் டெல்டா காரன் முதலமைச்சர். 1 கிலோ நெல்லுக்கு 1 ரூபாய், ஒரு மூட்டைக்கு 42 ரூபாய் கமிஷன் வாங்குகிறார்கள். இவர் டெல்டா காரன் முதலமைச்சர். ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார், ரயில்வே நிலையத்தில் வந்து பார்த்துவிட்டு மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்களும் வந்து பார்த்துவிட்டு அப்படியே நேரே சினிமா தியேட்டருக்கு போயிட்டாங்க படம் பார்க்கறதுக்காக. ஆனால் நீங்க மழை பெய்து எல்லா நெல்லும் முளைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் சொல்கிறார், நான் டெல்டா காரன் முதலமைச்சர். குறுவை சாகுபடி அழுகுரலை கேட்டீர்கள் அல்லவா? குறுவை சாகுபடியுடைய அழுவை குரலை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு காரணமாக இந்த அரசு இருக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னும் 2 வீடியோ பார்க்கலாம். நீங்க இன்னும் 2 வீடியோ எல்லாரும் பார்க்கலாம், எல்லாம் இருக்கு. ஆனா 10,000 கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை செய்வோம் என்று சொன்னார்கள். 10 பைசா கூட இதுவரைக்கும் செய்யவில்லை. 10 பைசா கூட இதுவரைக்கும் செய்யவில்லை. கல்லணையில் தூர் வாருவோம் என்று சொன்னார்கள். விவசாயிகளின் மாநில நலனில் அக்கறை இருந்தால், விவசாயிகளின் நலன் அக்கறை இருந்தால் கல்லணை பகுதியை கால்வாய்களை தூர்வார வேண்டுமா வேண்டாமா? அதற்கெல்லாம் இப்பொழுது மத்திய அரசு நிதி ஒதுக்க போகிறது. கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு மேலாக மத்திய அரசு கல்லணையினுடைய கால்வாய்களை தூர்வார போகிறது. மத்திய அரசுடைய திட்டம். எல்லா மத்திய அரசுடைய திட்டங்களையும்
தமிழக அரசு ஸ்டிக்கர் போடுறாங்க. நீங்கள் ரேஷன் கடையில் எல்லா கடைகளிலும் இன்னைக்கு ரேஷன் கடையில் உங்களுக்கு எல்லா பொருட்களும் கொடுக்கப்படுகிறது, இலவசமாக கொடுக்கப்படுகிறது, தெரியுமா இல்லையா? அத்தனையும் மத்திய அரசு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அதை இலவசமாக கொடுக்கிறார்கள். ஆனால் மாநில அரசு தாங்கள் கொடுப்பது போல் இன்னைக்கு அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காவிரியிலே தண்ணீர் வருகிறது. ஆனால் விவசாயிகள் அக்கறை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே அடுத்த மாநிலத்தில் மேகதாதுவில் அணை கட்டுகிறார்கள். தடுத்து நிறுத்தினார்களா? இல்லை. காரணம், அங்கே கூட்டணி அரசு அங்கே இருக்கிறது. எங்க கேரளாவிலேயும் கூட்டணி அரசு. முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் கர்நாடகத்திலும் இன்றைக்கு மேகதாதுலே குறுக்கே அணை கட்டி கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நமது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். காரணம், நான் கேட்டேன், நான் டெல்டா முதலமைச்சர், நான் டெல்டாக்காரன், தமிழகத்தின் முதலமைச்சர். எவ்வளவு வஞ்சனை! சரி, எல்லா யூனியன்லையும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார்களே, அது என்னாச்சு? எந்த இடத்திலாவது ஒரு இடத்திலாவது தானிய கிடங்கு அமைத்திருக்கிறார்களா? இங்க கும்பகோணத்தில் அமைத்திருக்கிறார்களா? ஏதாவது ஒரு இடத்தில்? எங்குமே கிடையாது. ஆனால் சொன்னது 10,000 கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை திட்டம் கொண்டு வருவோம், எல்லா ஒன்றியத்திலும் தானிய கிடங்கு அமைப்போம், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருப்பது படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் போல இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி காட்டியவர், வர வேண்டும் என்று விளங்கியவர், அதற்கு நல்லெண்ணமாக விழுந்தவர் தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள். ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த கூட்டணி உருவாக வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லும் பல்லும் பாடுபட்டவர். அவருடைய தந்தையார் இந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அகில இந்திய அளவில் பிரைம் மினிஸ்டராக வர வேண்டியவர். தடுத்து நிறுத்தியது யார்? அதை தடுத்தது யார்? ஒரு தமிழன் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், நமது ஒரு சுதந்திர போராட்டத்தில் போராடிய ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களை இந்த இந்திய நாட்டின் பிரதம அமைச்சராக வர முடியாமல் தடுத்தது யார்? திமுக. ஆனால் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுநராக இருந்த கோயம்புத்தூரில் இருந்த நமது சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்திய நாட்டில் ஜனாதிபதியாக காட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் பசும்பொன்னிலே நடந்த தேவர் குருபூஜா விழாவில் அரசாங்கத்தின் சார்பாக உதவி ஜனாதிபதியாக இருந்த சி.பி.ஆர். அவர்கள் இன்னைக்கு நேற்று வந்து மரியாதை செலுத்திவிட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால், இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளையும் இந்த மண்ணையும் நேசிக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதை நேசிக்கின்ற தலைவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா? ஆனா கோயில்கள் நகரம் கும்பகோணம், எல்லா கோபுரமும் இடிந்து விழுகிறது. கேட்டால் நாங்கள் ஆலயத்திற்கு அது செய்கிறோம் இது செய்கிறோம் என்று சொன்னார். எல்லா நகர கோபுரங்களும் இன்னைக்கு இடிந்து பாழடைந்த நிலையில் காணப்பட்டிருக்க காரணம் இந்த திமுக அரசாங்கம். அண்ணன் ராஜா அவர்கள் பேசுவார்கள் தெரியும். இதே ஊரில் இப்போ வீடியோ பார்த்தீங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியரே ஜாதி ரீதியாக பேசுகிறார். ஆசிரியர்களே போதை போட்டுக்கொண்டு ஸ்கூலுக்கு வர்றாங்க. பள்ளி கல்வித்துறை என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. 37 லட்சம் ரூபாய் ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க ஆடுதுறை பேரூராட்சியில். 37 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க. தடுப்பு சுவரே கிடையாது. பள்ளி கல்வித்துறை என்ன செய்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. உயர்கல்வித்துறையை பொறுத்த மட்டிலும் இங்கே உள்ள கல்லூரியில் கூட கழிவறை இல்லை. இங்க உள்ள கழிவறை கிடையாது. மாணவர்கள் என்ன பண்ணுவார்கள்? தரமற்ற ஒரு சுகாதாரம். ஆனா பள்ளிக்கூடங்கள்ல எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் மாணவர்களுக்கு குடல் புழு அதை நீக்கவருக்கு மருந்து கொடுப்பாங்க. ஆனா ஆடுதுறை பேரூராட்சியில் ஸ்கூல்ல அதை சாப்பிட்ட பிள்ளைகளே அதில் மயக்கத்தில் விழுந்து ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போறதெல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்க பார்த்தாலும் வன்முறைகள், பாலியல் வன்கொடுமைகள். 10 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரையில் ரோட்ல நடமாட முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள். பள்ளிக்கூடத்தின் முன்பாக கஞ்சா விற்கிறார்கள். பாட்டிலுக்கு 10 ரூபாயா? அது எனக்கு தெரியல, நீங்க சொல்றீங்க. அது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எனக்கு தெரியல.
என்னது? அப்படியா? அப்புறம் வரேன், அதுக்கு அப்புறம் வரேன். பட்டுக்கோட்டையில் ஒரு ஊர்ல ஸ்கூல்லே பாலியல் வன்கொடுமை. எங்கேயும் காவல்துறை கையிலே வைத்திருந்த முதலமைச்சர் ஆடுதுறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பேரூராட்சி தலைவரை வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். இங்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தா வெடிகுண்டு வீசுறாங்க. கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போன ஒரு பெண்ணை ஜாதி ரீதியாக பேசி அவர்கள் அசிங்கமாக திட்டியிருக்கிறார்கள் காவல்துறையினர். காவல்துறை லாக்அப் டெத் மரணம் 24 பேர். ஆனால் சாத்தான்குளத்தில் ஒரு லாக்அப் டெத் நடந்தது. அதற்கு போராடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 24 லாக்அப் டெத் உங்களுடைய ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறதே, என்ன சொல்கிறான் கேட்டா, சாரி சார் சாருன்னா அது இன்னும் ரெண்டாவது விஷயம் இருக்கு. சாரி நிறைய சார்லாம் இருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு சார் இருக்காரு. அப்புறம் இப்ப இன்னைக்கு காலையில முதலமைச்சர் ஒரு சாரை பத்தி பேசிருக்கலாம். அந்த சாரை பத்தி தான் நம்ம அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் பேசினார். இப்போ ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோ பாருங்க, அடுத்தால சொல்றேன் நான் உங்களுக்கு. ஒரு வாரமா சாப்பாடு கூட இல்லாம கிடக்க சார். வாய போன வேதனை இல்ல, சுத்தமா தூக்கமே இல்லாம கிடக்க சார். நம்ம மருந்து குடிச்சிட்டு சாக வேண்டுமா சார்? இந்த வீடியோ பாத்தீங்களா? அதாவது தஞ்சாவூர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது அங்க என்ன சினிமா தியேட்டர்ல சினிமா பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும். புரட்சித்துறை அம்மா அவர்கள் சொன்னாங்க, இது என்ன மன்னர் ஆட்சியா? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், அதனை தொடர்ந்து அவரது மகன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முதலமைச்சர், அடுத்தது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர இருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். அடுத்த அமைச்சராக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு குடும்பம் வாழ வேண்டும், தனி மனிதன் சாக வேண்டுமா என்று புரட்சித்துறை அம்மா அவர்கள் பல்வேறு இடங்களிலே பேசியிருக்கிறார்கள், பலவிதமாக பேசியிருக்கிறார்கள். நான் கேட்பதெல்லாம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? இந்த கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறதா? கல்லணையிலும் கால்வாயிலும் தூர் வர வேண்டும் சொன்னோம், நீர் மேலாண்மை அமைப்பும் சொன்னோம், பள்ளி கல்வித்துறை சீர்தூக்கி காட்டுவோம் என்று சொன்னோம். எதுவுமே அவர்கள் இதுவரையும் செய்யதாக இல்லை. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாங்கள் ஆண்ட 11 ஆண்டுகால ஆட்சியில் 3 முறை குஜராத் மாநில முதலமைச்சர். குஜராத் மாநிலம் இன்னைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. தங்க கண்ணடி சொன்னதை போல இன்னைக்கு உலகத்தில் எந்த பகுதிக்கு போனாலும், இன்றைக்கு எந்த பகுதிக்கு போனாலும் இந்தியா என்று சொன்னால் நீங்கள் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் அந்த நாடா என்று கேட்கிறார்கள். ஒரு காலத்தில் இந்தியாவா என்று கேட்டவர்கள் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்திய நாட்டை தலைநிமிர்த்து காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவின் உலகத்திலே 3 நாடுகள் தான் வல்லரசு நாடுகளாக ஆகிக் கொண்டிருக்கிறது. 25 நாடுகளிலே தேர்வு செய்திருக்கிறார்கள். 3வது இடத்தில் இருக்கிறது இந்தியா. பாதுகாப்பில் 3வது இடத்தில் இருக்கிறது இந்தியா. பொருளாதாரத்தில் உலகத்தில் 4வது இடத்தில் இருக்கிறது இந்தியா. காரணம்,
பாரத நரேந்திர மோடி அவர்கள் எந்த கட்சி? பாரதிய ஜனதா கட்சி. யாரும் மறந்துவிட முடியாது. அதைத்தான் இன்றைக்கு 14 லட்சம் கோடி தமிழகத்தில் தந்திருக்கிறார்கள். நமது தஞ்சாவூருக்கு மட்டும் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். சோழபுரம் டு தஞ்சாவூர் 48 கிலோமீட்டர் 1171 கோடி ரூபாய்க்கு தந்திருக்கிறார். தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நாகப்பட்டினத்து தஞ்சாவூருக்கு 78 கிலோமீட்டர் 578 கோடி ரூபாய் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி. திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு 49 கிலோமீட்டர் மறு பூரணமைப்பு 78 கோடி ரூபாய். அமிர்த பாரத் திட்டத்தில் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 24 கோடி ரூபாய் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி. 2,27,000 ஏக்கர் பாசனம் பெறும் வகையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு பேசினேன். கல்லணையை நவீனப்படுத்துவதற்கு இப்பொழுது திட்டம் போட்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்கு இன்னும் முழு வடிவம் கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு கல்லணை கால்வாய்கள் தூர்வாரி நீர்ப்பாசனம் செய்வதற்கு, தஞ்சை மக்கள் பயன்பெறுவதற்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேலாக 2,27,000 ஏக்கர் நிலங்களை பாசனம் செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொகை, எஸ்டிமேட் தொகை 2000 கோடி ரூபாய். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி மறுக்க முடியுமா? ஆனால் என்ன செய்தோம் என்று எப்பொழுதும் போல அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். 10,000 பேருக்கு மேலாக பயிர் காப்பீட்டு திட்டம் தஞ்சாவூருக்கு 1034 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது மத்திய அரசு, பாரத நரேந்திர மோடி அவர்கள். 2.25 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் ஜல்ஜீவன் திட்டம் மத்திய அரசுடைய திட்டம். நகராட்சியில் போடப்படுகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் கிராமப்புறங்களில் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் 2.25 வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திருத்துறைப்பூண்டியில் நேற்று பேர் நமது விவசாயிகள் சார்பாக நெல்லை கொள்முதல் பண்ண முடியவில்லை, லாரிகள் வாடகை தரவில்லை என்பதற்காக 450 பேர் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள். 450 பேர் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள். லாரி கொடுக்கப்படுகிற லாரிக்கு வாடகை கொடுக்க வரவில்லை. எப்படி நெல் கொள்முதல் பண்ணுவார்கள்? வயலை முளைக்கத்தான் செய்யும். ஆனால் டெல்டாக்காரன் இங்கே எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் திமுக, நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக, எல்லாமே திமுக. நீங்க எல்லாமே திமுக ஓட்டு போட்டா அப்படித்தான் நடக்கும். ஆனால் நிலைமை மாறி இருக்கிறது. இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் வழியா வருகிறோம். கடை வீதியில் அவ்வளவு பேரும் கையெடுத்து கும்பிடுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. காரணம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு இன்னைக்கு நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் திமுக மாவட்ட செயலாளர் அண்ணன், எனது நண்பர் தான், அன்புக்குரிய அண்ணன் அன்பு அவர்கள், சாக்கோட்டை அன்பர் அவர்களை கேட்கிறேன். கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிப்போம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? செய்தார்களா? இன்னைக்கு பீகாரை பத்தி பேசுகிறார். இன்னைக்கு காலையிலே நமது பாரத பிரதமர் அவர்கள் நேற்று ஒரு விஷயமாக பீகாரிலே பேசினார்கள். பீகாரில் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? பீகார் வாழ்கிறவர்களை திமுகவினர், அதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் மதிப்பதில்லை. அவர்கள் எல்லோரும் பீகாரிகள், பந்தேரிகள், வடக்கர்கள், பானிபூரி விற்பவர்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? சொன்னார். பீகாரிகளை வடக்கர்கள், பந்தேரிகள், பூனிபாரி விற்பவர் என்று சொன்னார்களா இல்லையா ஸ்டாலின்? இன்னைக்கு அதை மடை மாற்றி ஏதோ தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுவது போல் பிரைம் மினிஸ்டர் பேசினதாக சொல்லி இருக்கிறார். எவ்வளவு மோசமான செயல்! வார்த்தை ஜாலங்களில் எவ்வளவு வித்தியாசம்! வார்த்தை ஜாலங்களில் பேசி ஆட்சி பிடித்தவர்கள் இன்னைக்கு அதே வார்த்தை ஜாலங்களை இன்னைக்கு மாற்றி காட்டுகிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது பீகாரிகளை, பந்தேரிகள், வடக்கர்கள், பூனிபாரி விற்பவர் என்று சொன்னார். ஆனால் பிரைம் மினிஸ்டர் அப்படி சொல்லவே, இவர் சொன்னார்
பிரைம் மினிஸ்டர் தமிழர்களை தவறாக சொன்னதாக சித்தரித்து மடைமாற்றம் செய்கிறார்கள். நமது பாரத பிரதமர் யார்? ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, எல்லா இடங்களிலும் தமிழை போற்றி பாதுகாக்கக்கூடியவர் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள். காசியிலே தமிழ் சங்கம் நடத்தி காட்டியவர், குஜராத்திலே தமிழ் சங்கம் நடத்தி காட்டியவர், திருக்குறளை 53 மொழிகளில் மொழிபெயர்த்தவர், பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே தமிழுக்கென ஒரு இருக்கையை நடத்தி காட்டியவர். எங்கு போனாலும், எந்த நாட்டிற்கு போனாலும், என்னுடைய நாட்டில் தமிழ் என்று ஒரு மொழி இருக்கிறது, அதற்கென்று 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள கலாச்சாரமும் பண்பாடும் இருக்கிறது என்று அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் கூட அவருடைய பதிவிலே டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு தமிழை நேசிப்பவர், போற்றி பாதுகாக்கக்கூடியவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னொரு வீடியோ இருக்கு, அதை பார்த்துட்டு அடுத்த இன்னொரு விஷயம் பேசலாம். அந்த வீடியோ போடுங்க. தஞ்சாவூர் மக்களின் உள்ள குமுறல். ஸ்டாலின் விவசாயிக்கு எதிரி, அவரால் விவசாயிக்கு எந்த நன்மையும் கிடையாது. தாழ்த்தப்பட்டவங்களுக்கு செய்ய கிடையாது, வசதி உள்ளவங்களுக்கு தான் அரசியல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, விவசாயிக்கு எதுவுமே கிடையாது. உங்கள் ஸ்டாலின் வர்றாருன்னு சொல்றாரு, என்ன செய்யறாரு? ஒண்ணும் கிடையாது. 525 கோரிக்கை கொடுத்தாரு அவரு நின்று ஜெயிக்கிறப்ப. எத்தனை கோரிக்கை செஞ்சிருக்காரு? என்ன கோரிக்கை செஞ்சிருக்காரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ₹1 ஏத்துறாங்க கிலோவுக்கு, அதை இவரு கொடுத்தேன்னு சொல்றாரு. அரிசி இலவசம் 35 கிலோ அவர் தான் கொடுக்கிறாரு, இவரு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு லோன் கிடையாது, ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது. தண்ணி நிக்குது குளம் போல, எப்படி நெல்லை நாங்க ஊட்டி பண்றது போறது? சிப்பத்துக்கு 44 ரூபா எடுக்கிறாங்க தலைவர. 32 ரூபா லோடு மேடு கொடுக்கணும், லஞ்சமா கொடுக்கணும். கவர்மெண்ட் தனிப்பட்ட முறையில சம்பளம் கொடுக்குறாங்க, இருந்தாலும் ஒரு சிப்பத்துக்குன்னு எங்கிட்ட பணம்னு வாங்கிக்கிறாங்க. இந்த நெல் ஈரப்பதமா இருக்கு, அதா இருக்குன்னு சொல்லிட்டு லேட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நாங்களே லஞ்சம் கொடுக்கறதுக்கு நாங்களே தள்ளப்படுறோம். இந்த மக்களா புரியாம அவனுக்கு ஓட்ட போட்டு அந்த நடக்க வந்த உடனே நீ கோல் தள்ளுபடி ஆச்சு அவனுக்கு விவசாயத்துல. அப்போ அவனுக்கு நகையில கிடையாது. நகையில எவ்வளவு? 5 பவுன் தான், அதுக்கு மேல தான் கோடீஸ்வரன். எங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போறதுக்கு, காலேஜ் போறதுக்கு எல்லாம் பஸ் நேரத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த பொம்பளைங்க ஓசி பஸ்னா எல்லா பேரும் வந்துறாங்க, பஸ்ல போறவனே. ஊர்ல சிஆர்சி பஸ், கவர்மெண்ட் பஸ் வரதில்லை. அதாவது தனியார் பஸ் யாரும் சம்பாதிக்கணுங்கிறது வந்து சிஆர்சி பஸ் உள்ளூர்ல விடாம பண்றாங்க. ஊருக்கு எதுவுமே பண்ணதில்லை, இதுவரையும் பார்த்தது கூட இல்லை, எட்டி பார்த்தது கூட இல்லை. இளைஞர்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, ஒரு வேலை வாய்ப்பும் கிட்ட வரதில்லை. கேட்டா சென்னையிலே வச்சுக்கிறாங்க. எங்க பாதுகாப்புப்பா? 3 வயசு குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. இன்னும் சொல்ல போனா 60-70 வயசு கிழவிங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்புறம் என்னத்த பாதுகாப்பு வந்துருந்த ஆட்சியில பாதுகாப்பு இருக்குது. முக்க வேலை செய்யறோம், 400 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அதை வச்சு என்ன செய்ய முடியும்? இவரை வச்சுக்கிட்டு பண்ண ஜா வேண்டியதான், விவசாயம் பண்ண முடியாது. மாறுதல் வேணும், மாற்றம் வந்தாதான் நல்லா இருக்கும். நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் சொல்றாரு, எல்லாம் பேசிட்டீங்க, சாரை பத்தி பேசவே இல்லையே அப்படிங்கிறாரு. சார்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. எந்த சார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் சார், அண்ணா பல்கலைக்கழகத்தில். அது என்னது? அப்படி அங்க பல சார் இருக்காங்களா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை தனியா கூட்டிட்டு போய் அவங்கள பாலியல் தொல்லை கொடுத்து, இன்னொரு சாரும் இருக்காரு, அந்த சாருக்கும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே அது கேட்டு அந்த சார் யாருங்கிறத நம்முடைய முதலமைச்சர் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அது அந்த சார் யார்? அந்த சார், அந்த சாரை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்ப சாருன்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு பயம், ஒரு தோல்வி பயம், ஒரு மாதிரி பயம். ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, பேரை சொன்னா அதிருது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த சாருன்னு சொல்லிட்டா இப்பெல்லாம் ஒரு தோல்வி பயத்துல நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறார். அவ்வளவு. அதுதான் என்ன சார் அப்படின்னா, இன்னைக்கு வாக்கெடுப்பு, வாக்காளர்களை யாரெல்லாம் இருக்கிறாங்க இல்லங்கிற கணக்கெடுப்பு எடுக்கிறதா இந்த சார். நீங்க நினைக்கிற அந்த சார் வேற, இது இந்த சார். அதுல என்னன்னா, நேரு காலத்திலிருந்து 10 முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இதை வாக்காளர் கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறார். இதுல இவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. 2014 ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கோர்ட்டுக்கே போனாங்க, நீதிமன்றத்திற்கே போனாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் நீதிமன்றத்திற்கு போய் போலி வாக்காளர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திற்கே போனாங்க. ஆனா இன்னைக்கு வாக்கெடுப்பு நடத்தும் போது இன்னும் நடத்தல, ஆரம்பிக்கல. ஆனா அதை கண்டு இன்னைக்கு தோல்வி பயத்துல எடுக்க கூடாது அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டிருக்கிறாங்க.
அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் போடுறாங்கன்னா அது தேவையே இல்லை. இன்னைக்கு அவங்க தொகுதியிலே குளத்தூர் தொகுதியிலே இன்னைக்கு 9000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்களை நீக்கிட்டா அங்க குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் தோத்து போவார். துறைமுகம் தொகுதியில 10,000 15,000 பேர் இருக்கிறாங்க. அதை நீக்கிட்டா சேகர் பாபு அவர்கள் தோத்து போயிருவாங்க. இப்படி கன்னியாகுமரியிலிருந்து கும்முடிப்பூண்டி வரைக்கும் திமுகவினர் போலி வாக்காளர்களை சேர்த்ததை இன்னைக்கு அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் இன்னைக்கு பயந்து போய் இருக்கிறார். இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பயந்து போயிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி காட்டியது நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். இன்றைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய இன்னைக்கு நினைவு நாள். இன்றைக்கு அவருடைய நினைவு நாளில் இன்றைக்கு நாம் ஒரு சபதம் எடுக்க வேண்டும். வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தேர்தலில் அனைவரும் சபதம் ஏற்று கும்பகோணத்தில் கூடல் நகரத்தில் இருந்து கோயில் நகரங்களாக இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்க வேண்டும். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய சபதமாக இருக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மனித புனிதர், சத்துணவு தந்த சரித்திர நாயகன், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தவப்புதல்வன், சத்தியத்தாய் பெற்றெடுத்த தவப்புதல்வன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அற்புதமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஜனசங்கம் காலத்திலிருந்து மக்களுக்காகவே, நாட்டிற்காக, தேசத்திற்காக உருவாகிய கட்சி ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய தலைவராக, நாட்டின் பிரதமராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தை காக்கின்ற தெய்வமாக, சித்தபுருஷராக இருக்கிறார். இந்த கூட்டணி வெல்ல வேண்டும், சத்தியம் வெல்ல வேண்டும், தர்மம் ஜெயிக்க வேண்டும். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. மதுரையிலே சொன்னேன், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது, நாட்கள் எண்ணப்படுகிறது. திமுக ஆட்சி விரட்டி அடிக்கப்படும். தமிழகத்தில் இனி ஜனநாயக ஆட்சி, தர்மத்தின் ஆட்சி நிலைநாட்டப்படும் என்பதை சொல்லி இவ்வளவு நேரம் காத்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த தங்க கண்ணடி, கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட அவருடைய குழுவிற்கும், அண்ணன் கச்சிராஜா உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்தை தெரிவித்துக் கொண்டு, வெல்லட்டும் வெல்லட்டும் தேசிய ஜனநாயக வெல்லட்டும், ஒன்றுபடுவோம், கூடுவோம், வெல்வோம், வெற்றி நமதே, நாளை நமதே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோளோடு தோளாக நிப்பாரு நம்ம தலைவர், தமிழகம் தலை நிமிர பிரதமர் மோடியின் பிரதிநிதியாக, எளிய மக்களின் குரலாக ஒலிப்பாரு. நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி.